அதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கான நேரம் இது கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, இந்த வீட்ல நானும் என் தம்பியும் எதுவுமே பேசிடக்கூடாது. எது பேசினாலும் நாங்க ஏதாவது ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு பேசுறோம்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிருங்க. கல்யாணி, நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி நந்தினியோட மனச கஷ்டப்படுத்துறீங்க. இது தப்புன்னு உனக்கு தெரியல? நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. நாளைக்கு கயலுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபசகனமா நடந்து ஊர்க்காருங்க உன் பொண்ணை குத்தம் சொன்னா நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டல்ல? உன் பொண்ணுன்னா ஒரு நியாயம், ஊர் பொண்ணுன்னா ஒரு நியாயம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ண பத்தி பேசும்போது பார்த்து பேசணுமா? பேத்திய சொன்ன உடனே உங்களுக்கு பொங்கிக்கிட்டு வந்துருச்சுல்ல? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் பொண்ணு கையில பத்தி பேசுறீங்க? அவளே சின்ன பொண்ணு, அதுவும் நல்ல வார்த்தை சொல்றீங்களா? அவளுக்கு எப்பவோ நடக்க போற கல்யாணம் நிக்கணும்னு சாபம் விடுறீங்க. ஐயோ, நான் எங்கடி சாபம் விட்டேன்? அப்படிதான் பேசுனீங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிறது தானே வெளியில வந்துச்சு. இத பாரு, பிரச்சனை பண்ணணும்னே நீ பேசிட்டு இருக்க. நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியும். ஆனாலும் நீ இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசுறது தப்புன்னு சொல்லி சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. இதுக்குதான் நான் எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல. அதுலயும் குத்தம் சொல்லுவீங்க. ஆனா என் புள்ள விஷயத்துல என்னால எதையுமே கண்டுக்காம இருக்க முடியாது. எனக்கு என் புள்ள நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவன் நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே நீங்க ஆசைப்பட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. கல்யாணி, என்ன பேசுற நீ? நிச்சயத்துல நடந்ததை பாத்தீங்கல்ல? நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அபசகனம் தான். இதுக்கப்புறம் என் பையனை இவளுக்கு கட்டி கொடுக்க முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சித்தி, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நந்தினி மேல குத்த சொல்றீங்க? கரிகாலா, அவ புள்ள அடிபட்டுருச்சுங்கிற வருத்தத்துல 1-2 வார்த்தை அப்படி பேசிருக்கலாம். நீ பதிலுக்கு பதில் அவட்ட பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. சுப்பு, கல்யாணி இப்ப பேசின எதையுமே நீ மனசுல வச்சுக்காத. அவ கோவத்துல ஏதோ 1-2 வார்த்தை விட்டா. மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு, போமா. சரி, நீங்களாம் போய் அவங்க வேலையை பாருங்க. அம்மா போங்கம்மா, போங்க.